ஏசையா உள்ளம் பொங்கும் என் நெருக்கத்திலே உம்மை அழைப்பேன் நெருங்கி உதவி எனக்களிப்பேன் நெருக்கத்திலே உம்மை அழைப்பேன் நெருங்கி உதவி எனக்களிப்பேன் திசை கட்டங்கள் அடைந்திடாமல் தீவிரம் கண்டனை தாங்குகிறேன் திசை கட்டங்கள் அடைந்திடாமல் தீவிரம் கண்டனை தாங்குகிறேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா நன்பு உள்ளம் பொங்குவேன் நன்பு உள்ளம் என்னும் செல்லும் சமூகம் எனக்கு அழைத்த இளைஞர்கள் என்னும் செல்லும் சமூகம் எனக்கு அழைத்த இளைஞர்கள் உமது கொடோ தடியோ உண்மையா என்னையும் கேட்டிடுவே உமது கொடோ தடியோ உண்மையா என்னையும் கேட்டிடுவே பாதம் பணிந்தே துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா நன்பு ஏசையா நன்பு கனிச்செடி நீரைப்பிடும் கொடியாய் அடியே மறந்திருந்த கனிச்செடி நீரைப்பிடும் கொடியாய் அடியே மறந்திருந்த இலை நறுக்கி அதை பிடுங்கி காத்தரை காத்தனை சுத்தம் செய்யும் இலை நறுக்கி அதை பிடுங்கி காத்தரை காத்தனை சுத்தம் செய்யும் பாதம் கணிந்தேன் துதியே உம்மை என்று ஏசையா நன்பு உள்ளம் ஏசையா உன்னிதய தெய்வமிதே எனது இறைவா ஆருயிரே என்னிதய இயேசுவே எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே சமூகம் என்றும் கொண்டிடுவேன் நேசிக்கிறே இயேசுவே சமூகம் என்றும் கண்டிடுவேன் பாதம் பணிந்தேன் நான் உம்மை என்று யாரை பாடுவேன் நன்பு உள்ளம் பொங்குவேன் ஏசையா உள்ளம் பொங்குவேன் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலி ஒளி உடையா சீருடனே பேருடனே சிறந்து ஜொலி ஒளி உடையா சீக்கிரமாய் சேர்த்திடவே சீயோனே வாழ்ந்து நாடுகிறேன் சீக்கிரமாய் சேர்த்திடவே சீயோனே வாழ்ந்து நாடுகிறேன் பாதம் பணிந்தேன் நாடும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் செய்யா நன்பு உள்ளம் பொங்குவேன் ஏசையா நன்பு உள்ளம் பொங்குவேன் பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன்
சொல்லுகிறார்.
Give
Praise. Thank you. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். நன்றி உள்ளத்தோடு நாம் இருந்தால் ஆண்டவரை பாடுங்கள் என்று யாரும் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்டவருக்கு தானாகவே நாம் என்ன செய்வோம், நன்றி சொல்லி கர்த்தரை பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் அல்லாமா, குமாரனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம் அல்லாமா, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் அல்லாமா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உன்னையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. ஆமென். உலகின் இயேசுவே பலியாக எங்களை வாழ வைக்க, எங்களை இயேசுவே எங்களை சிலுவையில் மரித்தீரே, நோக்கி சொல்லுவாமே, நோக்கி ஆமென் நினைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இயேசுவே பலியாக சுத்திகரித்தீரே. ஆமென். சொந்த சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தே உமக்காய் வாழ்ந்திட என் உள்ளத்தில் உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இயேசுவே உன்னத பலியாக என்னையை தருகிறேன் ஜீவ என்னை ஜீவயாக உகந்த காணிக்கையா உங்களை பருகிறேன் உகந்த உங்களை பருகிறேன் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின்
சந்தலோ பலியாக விற்கும் பொருளாக உரத்தம் தந்தூரையா விற்கும் உரத்தம் தந்தூரையா சத்தானை தோற்கடித்து சாவை வென்றேரையா சத்தானை இயேசுவே பிரபாசிக்கலரதனமா வென்றேரையா ஒன்றும் தோடும் தேரை தேவாவியானவரே பிரசனத்திற்காக ஆமே உலகின் ரட்சகர் இயேசுவே உன்னத பலியாக பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழை இயேசுவே பாவத்துக்கு ஆமே நீதிக்கு பிழைத்திட உன் திரு உடலிலே என் பாவம் சுமந்தேரையா உன் திரு உடல் இயேசுவே என் பாவம் சுமந்தேரையா ஒப்பு கொடுத்தேரையா. ஆமென். சிலுவை மரணம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்காக ஆமென். உலகின் உலகமோ உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தேரையா உண்மையை எனக்காக உலகின் இயேசுவே உன்னத நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீரே ஒப்பு கொடுத்தீரையா. ஆமென். என் வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தேரையா. அதே தேவ பிரசன்னத்தோடு இயேசுவே உடவாசங்களோ உலகின் இயேசுவே உன்னத பலியாக இயேசுவே நல்ல கரத்தை தட்டி இந்த கால வேளையிலே ஒரு விசையாய் கூட நம்முடைய தகப்பன் ஆகிய தேவன் இப்பொழுது நம்முடைய மத்தியில் அவர் வந்திருப்பதற்காக நம்மை உயர்த்தும்படியாக நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நம்மை கனப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன் தம் சிறகுகளால் எல்லாம் நல்லா இயேசுவே அடைக்கலம் புகழ் எல்லாமே ஒரு விஷயம் எல்லாம் ஒருங்கிணைப்பட்டது. அவர் சேட்டையின் கீழ் நாம் சிறகுகள் அவர்
அடைக்கலம் புகழ்வேன் சிறகுகள் உன் வழிகளெல்லாம் உங்கள் தூதர்கள் உன் பாதங்களில் நம் கரங்கள் ஏந்திடவா உன் பாதங்களில் இடராதபடி நம் கரங்களில் அவர் சேர்க்கையின் கீழ் அடை உரிவா சதகம் அடைக்கலம் புகழ்வேன் தாம் சிறகுகள் கூடுவா ஆபத்திலும் அவரே நோக்கி கூப்பிடும் என்னை காப்பு வைத்து கொஞ்சம் விசுவாசத்தோடு என்னால் என்னை தான் உரிமா சந்தம் உரிமாரே என் ஆத்துமனேசரவர் அவர் சேர்க்கையின் கீழ் தேவ ஆவியானவருடைய பிரசனத்துக்காக தேவ பிரசனத்தோடு கூட விமானராய் சன்னதம் விவாகபா சிக்கரவரபா அவர் சேர்க்கை தேவ பிரசனத்துக்காக அடைக்கலம் புகழ்வேன் தாம் சிறகுகள் போடுவா ஆயிரம் 10,000 பேர்கள் அவன் விசுவாசத்தோடு உண்டே தாவரவே அது உற்சாகமா உன்னை அணுகிடாது உண்டே வரும் வரவே அவர் சேர்க்கையின் தேவ மகிமைக்காக விமானம் போடுவா அவர் உரிவாசனாரை புகழ்வேன் சிறகுகள் கூடுவா அவர் சேர்க்கல நடத்தி வந்த தேவன் தேவ பிரசனத்தோடு கூட எப்படி பாடுவேனா எனக்கு செய்ததே சொல்லுங்க எப்படி எனக்கு செய்ததே ஆயுளுவது கட்டருக்கார் ஆத்துமா ஆயுளுவது கட்டருக்கார் ஆத்துமா கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டு கடந்து கண்மணி காத்திட்டு அடுகளவு குறை மக்காமலே காடு விசுவாசமுள்ளமா ஒரு உற்சாகமாகவே அதிகமாய் ஆசீர்வதித்தே அதிகமாய் ஆசீர்வதித்தே எப்படி பாடுவேன் விசுவாசமாய் இருந்தா தேவனை
கத்தருக்காய் அற்புதமா செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்த வாசல் என் வாழ்க்கையில், திறந்த வாசல் என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடும் கையை கட்டி தேவ பிரசனத்தில் கத்தருக்காய் அற்புதமா கத்தருக்காய் அற்புதமாதாயம் செய்வேன். இவ்வக்கம் நிறுத்தப்பட்டு ஒழுங்கினார் அப்பனின் மார்பினில் சாய்ந்தோம் என்றோம் எப்படி பாடிடுவே, அப்பனின் மார்பில் சாய்ந்தோம் என்றோம் எப்படி பாடிடுவே, எப்படி பாடுவே. ஒரு வாசந்தலோ சிவகாமாசந்தலோ முழுவதும் கத்தருக்காய் அற்புதமா சுவே ஆயே முழுவதும் கத்தருக்காய் அற்புதமா சுவே ஆயே முழுவதும் கத்தருக்காய் அற்புதமாதாயம் செய்வே. ஆயே முழுவதும் கத்தருக்காய் அற்புதமாதாயம் செய்வே. ஆயே முழுவதும் கத்தருக்காய் அற்புதமாதாயம் செய்வே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் நல்லா கைத்தட்டி தேவ பிரசன்னத்தோடு நல்லா நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் இயேசுவே போதுமா இவன் வார்த்தையில் சொல்லுவோம். வல்லவர் போதுமான அவை வார்த்தையில் நன்றியா தேவ பிரசனத்துக்காக உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கொழியார் சொந்தம் எடுத்து வந்தாடு கொஞ்சமும் கோழி உண்மை எடுத்து வந்தாடு கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னோ நாமம் உண்டு இன்றே சேர்த்திடுவோ. இயேசு என்னோ நாமம் உண்டு இன்றே சேர்த்திடுவோ. நன்றியா ஆராதிக்கிற மக்களை தேவ விடுதலை ஆக்குவார். ஆமே நன்றியா நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர் நல்லவர் வல்ல தேவ மகிமைக்காக உண்மை உள்ளவர் நன்றியா துதி பாடு. நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சங்கடங்கள் நம் சூழ்ந்து கொண்டாடும் சிலுவையை சங்க எல்லா தடைகளை உடைக்கிற ஆவியானவரே ஒரு வாசியிலும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்திடுவோம் பாடிடுவோம் பாடிடுவோம்
ஆணைகள் கிடைத்து விடும். நன்றியா இயேசுவே, நாம் இயேசுவே உள்ளத்தால் இன்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு. அவே சங்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சொல்லுங்க, சிலுவையை உன்னை சூழ்ந்து கொண்டாடும் சிலுவையை நிழலோடு பாடிடுவே ஆணைகள் கிடைத்து விடும். பாடிடுவே ஆணைகள் கிடைத்து விடும். நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியா துதி பாடு, உள்ளத்தால் இன்று பாடு. நல்லவர் நல்ல போதுமா சந்தல வார்த்தையில் இயேசுவே நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி பாடு, தேவ மகிமைக்காக தேவ வல்லமைக்காக விவாசனோ. நன்றியா துதி தேவ ஆவியோட பிரசன்னத்துக்காக சுகமாக்கு தேவனுடைய வல்லமைக்காக பாடு. நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி ஒளிவா, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஒளியார் நம்மை பெருத்து வந்தாலும் கொஞ்சமும் இயேசுவே இயேசு என்னோ உண்டு இன்றே சேர்த்திடுவோம். இயேசு இன்றே சேர்த்திடுவோம். நன்றியா ஆமே, நாம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியா தேவ மகிமைக்காக அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாசங்களோடு கூட ஆமே. நன்றியா தலையை உயர்த்தி ஆராதிங்க. உள்ளத்தால் இன்று பாடு, நன்றியா துதி பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. வல்லவர் பரலோகத்தை பார்த்து வார்த்தையில் இயேசுவே போதும் சபலக்கர குலவலம் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு, தேவ பிரசன்னத்துக்காக உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியா இயேசுவே, நாம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. திருப்பாதம் நம் இவனே திருவை நீரே அமே தாமரந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமராவில் நிறைந்து தேவ பிரசனத்துக்காக எங்கள் தேவன் நல்லவர், விடுதலை ஆக்கிறதாவது தேவனும் அமே தாமரந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இலை பாருது கரும் தேவா கடைக்கோரை தேற்றிடுமே இலை கடை தீடுமே சிலுவை தினல் சந்தோஷுடன் அங்கு தங்கிடுவே சிலுவை தினல் எங்கள் பஞ்சம் சுகமா அங்கு தங்கிடுவே திருப்பாதம் தேவ சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாகட்டும், கடன் பாடங்கள் மாறட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே அமரம் இந்த ஆராதனையிலே இந்த வல்லமை பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. சமூகத்திலே அமரம் கண்டடைவே தேவ சமூகத்திலே என்னை கைவிடா அறிக்கை செய்கிறோம்.
ஆமே என்னை ஆமே என்னை தேடினோம் உமக்காக தேவனை நோக்கி வந்திருக்கிற நாம எல்லாம் என் தேவன் ராஜாதி ராஜாவை கண்டடைவே சமூகத்திலே அவர் அன்பை கண்டடைவே சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினே பிழைத்தோங்க காட்டினே வளர்ந்து அணி கருமாத்தை விரும்பி வரவேண்டுகிறே வளர்ந்து சமூகத்திலே அமரனை கண்டடைவே தேவ சமூகத்திலே அமரனை கண்டடைவே தேவ சமூகத்திலே அமரனை கண்டடைவே தேவ சமூகத்திலே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ பிரசன்னத்துக்காக ஒரு அந்நிய பாஷையில் என் தேவன் ஆமே தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன கர்த்தர் இதோ ஆமே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். நல்லா கையை தட்டி நல்ல உற்சாகமாக அவியானவரே உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லிடாமா? தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்தினால் இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்தினால் இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாரும் தேடி ஆமே சாரோனி சாந்த சொரூபியன் இயேசு ஆமே சாரோனி புஷ்பம் சாந்த சொரூபியன் இயேசு ஆமே ஆயிரம் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். தேவா
பிரசன்னம் உரிபாஷந்தலோ கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தன கர்த்தர் செய்த காரங்கள் கணக்குரைத்தன லாபமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தே ஒரிபாஷந்தலோ ரட்சிப்பின் ஓடம் கையில் ஏந்தே ரட்சகரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் ஒரிபாஷந்தலோ தொழுகிறோம் தேவா பிரசன்னம் ஈஸ்வரே கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற ஐயா கர்த்தரின் மத்தியிலே நீர் ஆசீர்வாதி கொண்டிருப்பதற்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய காயப்பட்ட கல்வாரி கரத்தை தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வியாதிகள் பலவீனங்கள் மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிற இந்த தேவன் இப்பொழுது அதிசயங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ பெரியவராக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரையா. தேவாவியானவரே, உமக்கு நன்றி. கொடா கொடி உமக்கு ஸ்தோத்திரையா. உம்முடைய மாறாத மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் கர்த்தர் எங்களை தொடர்வதற்காக ஸ்தோத்திரம். கோடி கோடி மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கல்வாரி கரம் தொட்டு உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வந்த வண்ணமாய் போகாதபடி நிறைவோடு கூட கடந்து போகட்டும். ஆண்டவரை விடுதலையோடு கூட கடந்து போகட்டும். தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வருங்க பிள்ளைகளை. கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும். முன்னாடி தள்ளி. இந்த பாக்ஸ் எந்த பக்கத்துக்கு போய் ராஜா யாரோ தம்பி இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட நேரம் இல்லை, சுருக்கமாக ஒரு 20 நிமிஷம் ஆவியில நிறைஞ்சு நான் சொல்லுறதுக்கெல்லாம் கொஞ்சம் அல்லேலூயா ஆமே சொன்னீங்கன்னா சீக்கிரமா முடிச்சு நம்ம போகலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களிலே நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவ சமூகத்தில் நீங்க வந்துட்டா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றலாம். ஆமென். எல்லா சத்துருவின் சதிகளை நீங்க நிச்சயமா வெல்லலாம். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்தை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமே. ஆமென். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன்.
21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே மேலே தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்ற அடுத்த வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடிக்கும் போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனுடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது வனாந்தரத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதையிலே அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பம் என்கிற ஒரு சர்ப்பம் கடித்து அநேக நேரங்களிலே அவர்கள் செத்து மடிகிற நேரத்தில் தான் இந்த சம்பவம் இங்கே நாம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் பட்டு இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறதான மோசேயினுடைய தீர்க்கதரிசியுடைய அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது, ஐயோ நாங்கள் வேதனைப்படுகிறோமே, ஐயோ நாங்கள் வியாதியிலே சாகிறோமே, ஐயோ நாங்கள் சர்ப்பத்தினாலே சாகிறோமே, ஐயோ நாங்கள் கொரோனாவிலே சாகிறோமே, ஐயோ நாங்கள் ஜுரத்தினாலே சாகிறோமே, நாங்கள் சாபத்தினால் சாகிறோமே, கலவீனத்தினால் சாகிறோமே என்று அந்த நேரத்திலே மோசேயிடத்திலே அந்த மனிதர்கள் முறையிட்ட போது மோசே காட்டின ஒரு நல்ல வழி என்னன்னு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய மனிதன் சொன்னான், இந்த காரியத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்யுங்கள். இந்த வனாந்தரத்தில் இந்த சர்ப்பம் உங்களை கடித்தது உண்மைதான், செத்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியம், இந்த மோசே சொன்ன ஒரு காரியம், வெண்கல சர்ப்பமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற நீங்கள் பார்த்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று தேவனுடைய நாமத்தினால் இந்த மோசே சொல்லுகிறார். பார்த்த எல்லாரும் பிழைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பார்த்த எல்லாரும் பிழைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே பணிபடுத்துங்கள் சொல்லுகிறேன். எவ்வளவு சூழ்நிலைகள் உங்கள் மத்தியிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் எதிர்காலத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இருந்தாலும் ஒன்றை செய்யுங்கள். என் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அருமையான ஒரு குடும்பம் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு, பில்லி சூனியத்தினால் உடைக்கப்பட்டு கை கால் வர முடியாதபடி குடும்ப தலைவன் முதலாவது விழுந்தான். அதற்கப்புறமாக 18 வயது வாலிபன் திடீரென்று சொல்லி ஆக்சிடென்ட்ல மரித்து போனான். ஒன்று புரியல அந்த மனிதர்களுக்கு. திடீரென்று சொல்லி ஒரு தங்கச்சி வேலை செய்து கொண்டிருந்தா, கம்பெனியில் அவள் வேலை செய்தா சாப்பாடு. திடீரென்று சொல்லி அவருடைய கம்பெனியில வேலை இல்லாமல் போய்விட்டது. வறுமையின் பாடிக்கொண்டிருந்த அந்த குடும்பம் என்ன செய்வது, எங்கே போவது, யாரை தேடுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். எங்கே போனாலும் இதற்கு தீர்வு இல்லையே என்று அந்த கை கால் விழுந்த அந்த மனிதன் தலைவன், குடும்ப தலைவன் ஒவ்வொரு
இரவில தூக்கமில்லையே என்று அழுது கொண்டே இருப்பாள். அந்த மனைவிக்கு சரீர பலவீனங்கள், குடும்ப வறுமையினாலே வாடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு நாள் அவர்கள் குடும்பத்திலே ஒரு முடிவெடுத்தார்கள். நாம் இனி இருக்கதை விட எல்லாரும் மரித்து போய்விடலாம் என்று சொல்லி, எங்கேயாவது மருந்து வாங்கிட்டு வா மகளே, எங்கேயாவது ஒரு விஷத்தை வாங்கிட்டு வா, நாம் எல்லாரும் செத்து போய்விட வேண்டும். இனி நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், யார் நமக்கு உதவி செய்வார் என்ற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை மருந்த வாங்க போகிற வழியில, மருந்த வாங்குற நேரத்தில் மருந்தை வாங்கி கொண்டு அந்த மகள், வாலிப மகள் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகிற நேரத்தில் அங்கே ஒரு இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்கள்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த அந்த இடத்துல இந்த மகள் தன்னை மறந்து அப்படியே கொஞ்ச நேரம் நின்றாள். நின்ற அந்த மகள் இவர்கள் சொல்லுகிற வார்த்தையை இந்த மகள் கவனிக்க ஆரம்பித்தாள். என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள்? அவள் கேட்டதில்லை. அவள் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. அவள் ஒரு ஆண்டவரை பற்றி தெரிந்தவர் அல்ல. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி விஷத்தையும் கையில வைத்துக் கொண்டு அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். வாலிப தங்கச்சியே, விஷத்தை வாங்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறாயே, உன் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டு மரித்து போய்விடலாம் என்று இங்கே ஒரு சகோதரி இந்த இடத்துல இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்தை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த வாலிப மகளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? இவர் யார்? என்ன பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? என்ன என் சூழ்நிலையை பத்தி இவருக்கு யாரு தெரியும்? யாரு சொன்னாங்க இவருக்கு? யாருமே சொல்லலமா, யாருமே சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உடனே அந்த மகள் தன்னுடைய விஷத்தை தூக்கி எறிந்து விட்டு கடைசியில ஓடி வா, உனக்காக நான் ஜெபம் செய்ய போகிறேன் என்று அந்த மகள் ஓடி வந்த அந்த கூட்டத்தில் முழங்கால் படியிட்டாள். அந்த தேவ மனிதன் மறுபடியும் அந்த மகளுடைய கை மேல கை வைத்து அவளுக்காக ஜெபம் செய்து, இன்றையோடு கூட உன் வாழ்க்கையில் இருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற, உன்னுடைய வீட்டில் இருக்கிற சாபங்கள் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை அந்த மகள் மேல் இறங்கி அவருடைய அசுத்தாவிகள் மாற்றப்பட்டு அவள் சாபக்கரிகள் மாற்றப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அந்த மகள் சொன்னார், ஐயா, நான் இந்த நேரத்தில் நான் வந்த காரியம் எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். நான் ஒன்றையும் உங்களிடத்தில் நான் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு காரியம் ஐயா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சாபத்திலே வாழுகிற இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினதை நான் கேட்டேன். ஆனாலும் ஐயா, எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் தகப்பனும் என் தாயும் முடியாத தங்கச்சி இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நாங்கள் இந்த இயேசுவை நம்புகிறோம், நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அப்படியே அந்த தேவ மனிதர்களும் அவர்களும் போய் அந்த வீட்டில் ஜெபம் செய்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலிருந்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள், தெய்வத்தை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில அந்த மகளை விடுதலையாக்கினார். அந்த தகப்பனாருக்கு சுகம் கொடுத்தார், தாயாரை சுகம் கொடுத்தார். வறுமையில இருந்து அவர்கள் குடும்பம் மாற்றப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய குடும்பம் செழிப்பாக வாழுகிறது. இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய நாமத்தினாலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற எவரும் பிழைப்பார்கள். சாபத்தின் கட்டுகள் உடையும், பாவத்தின் கட்டுகள் உடையும், எல்லாவித தீய வல்லமைகள் உடையும். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு இந்த வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எஸ், வாழ்க்கையில முன்னேற முடியாமல் வாழ்க்கையில உங்களை தடை பண்ணுகிற, வாழ்க்கையில எதிர்த்து போராடுகிற நீச்சல்களை, எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் முறித்து மாடுகிறார். ஆமென். அதான் சொல்லுகிறார் மோசே,
ஐயா, இன்றைக்கு நீங்கள் ஒண்ணு செய்யுங்கள். இந்த வெண்கல சர்ப்பத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட, சிலுவையில் தொங்கின, சிலுவையில் ரத்தம் சிந்தின இந்த வெண்கல சர்ப்பத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க பிழைப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? எல்லா விதமான காரியங்கள் உங்களுக்கு கைகூடாமல் கைவிட்டு போய்விட்டதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிற நல்ல ஆண்டவர். ஆமென். இன்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவருக்காக சாட்சியோடு கூட வாழ்கிறார்கள். இந்த தேவன் நல்லவர். பலவீனத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த எங்கள் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஒன்று சொல்லுகிறார் மோசே, இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. கொஞ்சம் தலை நிமிர்ந்து நல்லா நில்லுங்க. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிழைப்பு எப்போ உண்டாகும்? நல்லா கவனி. எப்போ உண்டாகும்? இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா நிச்சயமா பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். விலையேறப்பட்ட ரட்சிப்பு, விலையேறப்பட்ட அபிஷேகம், விலையேறப்பட்ட தேவ கிருபை உங்க வாழ்க்கையில நிரந்தரமாக வந்துட்டா உங்க வாழ்க்கையில ஜெயமாகத்தான் நீங்க வாழுவீங்க. ஒரு நாள் ஒருபோது நீங்க தோற்று போக மாட்டீங்க. நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க ஜெயத்தை பெறுவீங்க, நீங்க உயர்வீங்க, நீங்க மேன்மை அடைவீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். ஆண்கள் எல்லாம் அப்படியே அசையவே மாட்டாங்க. ஆட்டுனா கூட சரி. அல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீ வேலை சும்மா கத்தியா கொஞ்ச நேரம் கத்துவ. ஆமென். அப்புறம் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஆமென். நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிழைப்பா ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய நாமத்தினாலே. அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து என்ன செய்தாங்க? பிரகாசம் அடைந்தாங்க. அவங்க முகங்க வெட்கப்பட்டு, நீ எந்த இடத்திலும் நான் சொல்ற வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்களா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ண மாட்டீங்க? வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை கை தூக்கி கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தீங்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போனீங்களோ, எந்த இடத்துல நடக்க முடியல சொன்னீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க கையை பிடிச்சு உங்களை தூக்கி விட்டு இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உங்க தொழில, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை கட்டிடுவார். அதனாலதான் மோசே சொல்லுகிற, ஐயப்பா நீங்க சாக மாட்டீங்க, நீங்க உயிரோடு இருப்பீங்க, நீங்க நல்லா வாழுவீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வெண்கல சர்ப்பமாகிய, வெண்கல சர்ப்பம்னா என்னது நினைக்கிறீங்க? ஒண்ணு அதுக்கு வெளிப்பாடு சொல்லிதான் நானு. அவன் எனக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு தான் நான் சொல்ல முடியும். சிலுவையில பாருங்க என்ன பண்ணாரு? தொங்கினார்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? மரத்துல தூக்கினாங்க. நல்லா கவனிங்க. மரத்துல தூக்கினாங்க. அதைத்தான் மோசே சொல்றாரு, எப்பா இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருப்பா. மரத்துல தூக்கப்பட்ட, ஆமை வாசிச்சிருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிருங்க. சீக்கிரம் வாசிருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகிய நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்ல கவனிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், சாபமாகிய மரத்திலே எனக்காக உனக்காக வெண்கல சர்ப்பமாகி அவர் தொங்கினார். அதை நோக்கி பார்க்க எந்த மனுஷனும் பிழைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் மோசே சொல்றாரு, வேற ஒண்ணும் சொல்லல. நல்லா கவனிங்க. அங்க பாருப்பா, எல்லாரும் பாருங்க. கேலி கூத்தாக
பரியாசம் பண்ணி எல்லாரும் அடிக்கிறாங்க பாரு, தொங்குறாரு பாரு. ஒருத்தன் சொல்றான், அவரை பார்த்து சொல்றான், நீ தீர்க்கதரிசி தானே, நீ வந்து தேவகுமாரன் தானே, சிலுவையில இருந்து இறங்கி வாருமே ஆமென் என்றெல்லாம். அப்படிப்பட்டதான அந்த சிலுவையின் மரணத்துல அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தா உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும். அதனாலதான் கலாத்தியர்ல எழுதும்போது சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட அந்த காரியத்தை எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை ஆண்டவர் இன்றைக்கு தேவன் ஆமென் முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். 9வது வசனத்தை கூட படிச்சிடலாம். என்னாகும் 9வது வசனத்தை. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடிக்கும் போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். நாம சொல்லுங்க, தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க. சிலுவையாகிய வெண்கல சர்ப்பம் அடிக்கப்பட்ட, அலங்கோலமாய் அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையாகிய வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பிழைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் பிழைக்கும். ஆமென். என் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமா பிழைப்பீங்க. ஆலயத்துக்கு வருவது சாதாரண விஷயம் கிடையாதம்மா. தேவனை தேடுவது சாதாரண விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய கல்வாரி அன்பு இங்கதான். இந்த இடத்துக்கு வந்தாத்தான், தேவனை நோக்கி பார்த்தாத்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படுகிறது. நான் எப்படி ஜெயமாக வாழ முடியும்? இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது என் வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. ஆமென். அடுத்த வசனம், அடுத்த காரியம், 2வது வாசிக்கலாம். சோத்திரம். ஆமா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் நல்லவர். ஆமா, ஏசாயா 45 22 சிஸ்டர் 45 22. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். போதும். என்ன சொல்றாரு? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன பாருங்க. அதான் சொல்றாரு மோசே, இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாரியா. ஆமென். இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, வாலிப பிள்ளையே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆண்டவர் சொன்ன சுவிசேஷம் மலைப்பிரசங்கத்தில் இப்படிதான் சொன்னார். பூமி எல்லைக்கு உள்ளவர்களே என்னை நோக்கி கூப்பிடுங்க, அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசிகளுக்கு நான் ஒன்னு சொல்ல கற்றுக்கொடுறேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்க அப்படின்னா வசனமே தேவை கிடையாது. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்க அப்படின்னா இந்த வசனத்தை விசுவாசிக்க தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக் எதுவுமே நடக்காது. நல்லா கவனிங்க. எதுவுமே ஆட்டோமேட்டிக் நடக்காது. எப்படி நடக்கும்? என் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து, நான் அறிக்கை செய்து, நான் வந்த வார்த்தைகளை பேசும்போதுதான் கிரிகளை நடப்பிப்பார் ஆண்டவர். ஆட்டோமேட்டிக் எல்லாம் நடந்துக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக் நடந்ததுன்னா பைபிளே தேவை கிடையாது. எப்படி நடக்கும்? இந்த வார்த்தைகளை நான் கேட்டு, இந்த வார்த்தைகளை பேசி, இந்த வார்த்தைகளை சொல்லி, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் அறிக்கை செய்து, இந்த வார்த்தைகளை நான் கேட்க கேட்க எனக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறது. அம்மாவா இல்லையா? ஆட்டோமேட்டிக் ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால எல்லாம் ஆட்டோமேட்டிக் நடந்ததுன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் தேவனுடைய வார்த்தைகளை என் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் பேச வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். ஆகினாலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி, அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க?
ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப பிழைப்பு என்று சொன்னாலே ரட்சிப்புதான். நாமே ரட்சிக்கப்படுகிற மக்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாதுங்க. ஆமென். பங்களா இருக்கலாம், ஆமென், மாளிகை இருக்கலாம், புது புது கார்ல போகலாம், அழகான ட்ரெஸ்ல போகலாம், பெரிய பெரிய வண்டியில போகலாம், எவ்வளவு ஸ்டைலா போகலாம். ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். தேவனுடைய நாமத்தினாலே அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க பாருங்க, அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறீங்களா? ஆமா. கர்த்தர் நல்லவர். 2 யோவான் 46ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். யோவான் 46ஆம் அதிகாரம், சாரி 46 கிடையாது, 6 வாசிக்கலாம். யோவான் 6:5 வசனம். யோவான் 6, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவர் இருக்கிறான், அவன் கையில் அப்பங்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றால் ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. 10 புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்து பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேத போகாதபடி மீதியான துணிக்கையை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே சேர்த்து 12 கூடைகளை என்ன பண்ணார்கள்? நிரப்பினார்கள். போதும். இப்போ இதெல்லாம் ஏன் வாசித்தோம் அப்படின்னா, வேத வசனத்தை நீங்க சபையிலேயாவது கேட்க வேண்டும் அப்படின்னு தான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? திரளான ஜனங்க இப்ப பந்தி இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. சீசர்களை நோக்கி, பிலிப்பு என்ற ஒரு மனுஷனை நோக்கி சொல்றாரு, நான் இவர்களுக்கு என்ன பண்ண போறேன்? சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிலிப்பு சொல்றாரு, இதெல்லாம் ஆகாத ஆண்டவரே, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறவர் யாரு? ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன செய்யறாரு? என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இதுல இருந்து நான் உங்களுடைய குறைவுகளை நான் நிறைவாக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிறைவாக்க போகிறேன். உங்க தொழில நிறைவாக்க போகிறேன், உங்க வேலையை நிறைவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப ஆண்டவர் எப்படி வல்லமை செய்ய, எப்படி அற்புதம் செய்ய போகிறார் என்கிற காரியத்தை இந்த சீசர்கள் ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த பிலிப்பிட்ட கேட்கிறாரு. கவனிக்க வேண்டும். என்னை பத்தி எவ்வளவு தூரம் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆமென். பாஸ்டர் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? பாஸ்டர் இப்படித்தான் பேசுவாரு, பாஸ்டர் இப்படித்தான் கோபமா சொல்லுவாரு, பாஸ்டர் இப்படி சில காரியங்களை செய்வாரு அப்படின்னு சில நேரங்கள்ல கரெக்டா தெளிவா வச்சிருக்கிறோம். ஏன்? ஒரு மனிதனை பத்தி
நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய சுயத்தை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறான்னா, இவர்கள் என் கூட வராங்க, என் அற்புதங்களை பார்க்கிறாங்க, என் அதிசயங்களை பார்க்கிறாங்க, இவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? சாப்பாடு கொடுக்க போறேன். அப்ப பிலிப்பு என்ன சொல்லி இருக்கணும்? பிலிப்பு சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, இருக்கிறது எவ்வளவுதான் இருக்குது? 200 பணம். சீசர்ல பணம் வச்சிருந்திருக்கிறாங்க. ஐயா, வெங்க பையில இருக்கல. நிறைய நேரங்களில் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்குள்ள 200 ரூபாய் பணம் 40 லட்சமா? அல்லேலூயா. எவ்வளவு பணம்? 200 பணம், 40 லட்சம் அன்னைக்கு கணக்கு. அப்போ நல்லா கவனிங்க, யூதாசை என்னதை வச்சிருந்தான்? என்ன வச்சிருந்தான்? பைபிள்ல படிக்கவே இல்லையா? யூதாஸ் என்னதை வச்சிருந்தான்? பணப்பைய வச்சுக்கிட்டு தான் இயேசுவுக்கு பின்னாடி சுத்தினான். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இருக்க கூடாது. ஆமா, இங்க ஒரு சட்டை, கொடியில ஒரு சட்டை. அல்லேலூயா. எதுவுமே இருக்க கூடாது. வாரம் இந்த பழைய சிப்பாவே போட்டுவாங்க. நான் இல்லாம போட்டு வரல, டெய்லி ஒரு சிப்பா போட்டு வருவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இப்படித்தான். ஆனா அன்றைக்கு சீசர்கள் பின்னாடி போய் கொண்டிருந்த, ஆண்டவருக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த அவர்கள் கரத்துல 200 பணம் இருந்திருக்குது. அன்றையுடைய 200 பணம் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 40 லட்சத்துக்கு அது மதிப்புள்ளதா? அல்லே சொல்லுங்களா. பாருங்க, 40 லட்சம் செலவு பண்ணினா கூட சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு ஜனங்க அங்க இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லல சீசருங்க. ஐயா, ஒண்ணு இல்ல, வானத்தை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணி மீனை கூட அப்பம் கூட அப்படி சொல்ல. 200 பணம் தான் இருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைங்க, கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க தெளிவா இருக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கோடியில உட்கார்ந்து இருக்கணும். வீடு இருக்கக்கூடாது, காடு இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது, ஒண்ணு இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது, நல்ல சட்டை இருக்கக்கூடாது, நல்ல செருப்பு இருக்கக்கூடாது, வெங்க பயிலா ரோட்ல சுத்தணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது. நீ நன்றா இருக்கும் போது உங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் சுகமாய் இருக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு சுகத்தை பற்றி பேச முடியும். நீங்கள் நல்ல உடைகளை உடுத்திக் கொள்வது மற்றவர்களை பற்றி என் தேவன் நல்லவர், என்னை நன்றாய் போஷிக்கிறார், நல்லா உடுத்துகிறார் என்று சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, அந்த தாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இருந்து அள்ளிக்குழி போவதுக்கு என் கையில பணம் இருந்தா தான் நான் போக முடியும். பணம் இல்லைன்னா இங்க இருந்து நடந்தே எத்தனை மணிக்கு போவீங்க? 60 கிலோமீட்டர் எப்போ போவீங்க? போகவே முடியாது. நல்லா சொன்னீங்க. அந்த காலத்துல அந்த சூழ்நிலைகள் வேற. அந்த சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவர் கழுதை மேல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏனால் கழுதை என்றால் ஒரு பெரிய பாக்கியமான ஒரு மிருகமாய் தேவன் நியமிச்சு அந்த கழுதை மேல என்ன பண்ணார்? ஏறி போனார். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. அதனாலதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கிராமங்களுக்கு நடந்து சென்றார்கள், சுவிசேஷத்தை சென்றார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார்கள். வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்னது? சைக்கிள்கள் வந்தது. சைக்கிளை கர்த்தருடைய சுவிசேஷத்தை போய் சொன்னார்கள். இப்போ தேவனுடைய நாமத்தினாலே பல வசதிகள், வாய்ப்புகளை கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். ஒரு தொழில் செய்கிற ஒரு தொழில் அதிபர் காலையில பிளேட் பிடிச்சி லண்டன்ல போய் தன்னுடைய தொழிலை முடிச்சிட்டு மறுநாள் சென்னைக்கு வந்துடுறான். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான கிரிகளை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரியம்? தேவனுடைய நாமத்தினாலே அது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஏன் பிளைட் எதுக்கு? ட்ரெயின் எதுக்கு? பஸ் எதுக்கு? சில நேரங்களில் பாருங்க, இந்த கோட்டியை கேட்டு கிடக்குது. பஸ் எதுக்கு? ஒரு கார் எதுக்கு? ஒரு டூ வீலர் எதுக்கு? நடந்தே போகலாமே. 10 ரூபா கொடுத்தா 10 கேள்வி கேட்கும். நல்லா கவனிங்க. அதை கேட்கறதுக்காக தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு
நான் என்ன செய்தாலும் அதை தேவன், அதனால நீங்க அதுக்கு குறுக்க நிக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். இங்க கிடையாது, அநேக சபையில கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இதை பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், ஒரு 10 பைசா கொடுக்காது. அல்லேலூயா. வரும் போயிடும், வரும் போயிடும். கேள்வி கேட்கறது யாரு? நல்லா கவனிங்க. கேள்வி கேட்கறது யாரு? ஹலோ, அதுதான் கேள்வி கேட்கும். கொடுக்குது பாரு, அது கேள்வி கேட்காது. அது மாதிரி கொடுத்துட்டு அது மாதிரி போயிடும். நல்லா கவனிங்க. எல்லா இடங்களிலும். ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது. இங்க தேவன் தான் ராஜா, தேவன் தான் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கிறாரு. இங்க யாரும் எந்த ஒரு இறஞ்சலுக்கு இங்க வழியே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம், அந்த 50 வருஷம் ஆனாலும் இதே மெயின்ல தான் இந்த சபைகள் போய்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொன்னார். பிலிப்பு சீசர்கள் என்ன குறித்து என்ன நினைக்கிறான் என்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படி கேட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்லிருக்கணும்? கவனிங்க, முடிச்சற. என்ன சொல்லிருக்கணும் பிலிப்பு? ஆண்டவர் கேட்டதுக்கு பிலிப்பு என்ன சொல்லிருக்கணும்? உம்மால. வெரி குட். சொல்லுங்க, ஒரு கருத்தை சொல்லுங்க. என்னதான் சொல்லிருக்கணும் பிலிப்பு? உங்க சொல்லிட்டாங்க உம்மாலே கூடாத காரியம். சொல்லுங்க. சிலர் தூங்கிட்டு இருக்கிறா இயேசு காத்துல. சொல்லுங்க, சொல்லுங்க. நீ சொல்ல ஆகும். சொல்லுங்க. 2 தடவை சொல்லிட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லமா? சொல்லுமா. நீ கட்லேட்டா நிக்கும். சொல்லுங்க. பாரு, அப்பயும் பாரு முடிச்சிட்டு இருக்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். என்ன சொல்லிருக்கணும் பிலிப்பு? 2-3 பதில் சொன்னாங்க. என்ன சொல்லிருக்கணும் பின்னாடி சொல்லுங்க. முடிச்சது அவ்வளவுதான். அல்லேலூயா. பிலிப்புட்ட கேட்கிறாரு. இவங்க சொன்ன பதில் எல்லாம் நல்ல அற்புதமான பதில். அதுல மாற்று கதை கிடையாது. மனுஷனால் கூட தேவனால். நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. விசுவாசித்தால் தேவ மகிமைக்கா 3 ஆன்சர் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஆன்சர் எல்லாம் அற்புதமான ஆன்சர். உண்மையா அதுதான் ஆன்சர். ஆனா நான் ஒரு ஆன்சர் சொல்ல போறேன். பிலிப்பிட்ட கேட்ட போது, ஆண்டவர் கேட்ட போது, நான் இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறேன், நீ இதை நம்புறாயா, விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே பிலிப்பு என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. நீர் இருக்கிற ஆண்டவரே, என்ன வேணாலும் நடக்கலாம். கையை தள்ளி சொல்லுங்க. நீர் இருக்கிற, என்ன வேணாலும் நடக்கலாம். உம்மால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல. உங்க குடும்பத்தை நோக்கி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். உங்க தொழில, உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க பிள்ளைகள் படிப்புல கர்த்தர் கிரிகளை நடப்பிக்க போகிறார். உங்க தொழிலை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் ஜெயமாக நம்புறீங்க. என்ன வேணா நடக்கலாங்க. கர்த்தர் இருந்தா என்ன வேணா நடக்கலாம். வெளிநாட்டுக்காரன் போயா, உள்நாட்டுக்காரன் போயா, எந்த மனுஷனை கைவிட்டான், எந்த மனுஷனை விலகினான், அவன் நினைச்சுக்கிட்டான் நாங்கெல்லாம் கொடுக்கலனா, நாங்கெல்லாம் ஒத்தாசை பண்ணலாம், இவரால ஒண்ணு செய்ய முடியாது அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நான் சொல்றேன், என் கர்த்தர் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க தேவன் பெரியவர். அப்படி சொல்லுங்க. ஆகையால இந்த கால வேளையில ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஒருவேளை உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, உங்க தொழில் நஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா, உங்கள் தொழில ஒரு வேளையில ஒருவேளை நஷ்டத்தோடு, ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்துல உங்கள் கடன் பாரத்தோடு கூட நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா, என் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன வேணாலும் நடக்கலாம். உங்கள் கையை தூக்கி கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தொழில தேவன் ஒரு விருத்தியை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நீங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால எதாச்சும் எல்லாம் நடந்து நினைச்சிடாங்க. ஆமென். இதெல்லாம் நீங்க கேட்டு 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 தான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? முன்னேறி வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தொழில முதல் நோக்கி பார்க்கிற மக்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, சாபத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருது. ஆனா இரண்டாவது, உங்கள் பொருளாதாரத்துல கர்த்தரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க பொருளாதாரத்துல தேவன் உங்களை ஜெயமாக நடத்துவார்.
ஆமா. எத்தனை பேர் பொருளாதாரத்துல உயர போறீங்க? எத்தனை பேர் பொருளாதாரத்துல உயர போறீங்க? நான் பொருளாதாரத்துல கண்டிப்பா உயர போறேங்க. எனக்கு பொருளாதாரம் தேவைங்க. ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அதனால உங்களை பார்த்து நான் குறைவது கிடையாது. உங்களை பார்த்து நான் ஏதோ சொல்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் கிடையாது. நான் ஆண்டவரை நோக்கி தான் பார்க்க. ஆமை சொல்லுங்களேன். நான் உயர போறேங்க. இன்னும் தேவைகள் உண்டுங்க. இன்னும் நிறைவான ஆசீர்வாதம் வேணுங்க. இன்னும் பல இடங்களுக்கு செல்லணுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யணுங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. அல்லேலூயா. ஆகையினாலே இன்னைக்கு நீங்க அவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை அவர் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யலாம். யார் சொன்னது நீங்க சொந்த தொழில வளர்க்க முடியாது? யார் சொன்னது நீங்க உங்க வேலை ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு? யார் சொன்னது நீங்க உயர முடியாதுன்னு? யார் சொன்னது நீங்க மேன்மை வர முடியாதுன்னு? எல்லா மேன்மையும் அவருடைய கரத்திலே உண்டு. அவர் சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறார். ஆமை சொல்லுங்களேன். அதை சீக்கிரத்துல நீங்கி போக இந்த லேசான உபத்திரம் தான் சொல்றாங்க. நம்புங்க. என்ன உபத்திரமா? பெரிய உபத்திரம்லாம் சொல்லல. விளைவின வந்திருக்குதா? நான் சொல்றேன் லேசான உபத்திரம். ஆமே. கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வந்திருக்குதா? லேசான உபத்திரம். கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டம் வந்திருக்குதா? லேசான உபத்திரம். இந்த லேசான உபத்திரம் என்ன செய்யும் சொல்லுங்க? அதி சீக்கிரத்துல நீங்கி விடுந்த லேசான உபத்திரம். அதுக்கப்புறம் என்ன வரும்? கன மகிமை வரும். அல்ல சொல்லுங்களேன். என்ன வருங்க? கன மகிமை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவரை நோக்கி பாருங்கள். பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிறார். கடைசியா 7 மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 34-35 கடைசியா வாசிக்கலாம். Thank you Jesus. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் வசனம் 30. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்றார். அர்த்தமா? உடனே செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். கொஞ்சம் கவனிங்க, சொல்லி முடிச்சேன். வானத்தை அண்ணாந்து பாரு, அதற்கு எப்பத்தா திறக்கப்படுவாயாக. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற படைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய தாவீதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ மேலும் மேலும் பலப்படுவாய். சொல்லுங்களேன். ஆமென். ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லையா? நல்லா கவனிங்க. எல்லா வைத்தியர்களால செலவு பண்ணி சற்றேதோ குணமாகாதபடி கடைசியில அவ செய்த ஒரு காரியம். மறுபடியும் நான் உங்களுக்கு அதை இப்பொழுது நான் வற்புறுத்துகிறேன். எல்லா பணத்தையும் செலவு பண்ணி சற்றேதும் குணமாகவில்லை. நீங்கள் பண்ணின முயற்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் ஒருவேளை ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம் என் தேவனுடைய நாமத்தினாலே. ஆனால் அவள் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? அந்த இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று அவள் அறிந்து இயேசுவை கேள்விப்பட்டு இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன். தொட்டால் என் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு உண்டுங்க. என் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு உண்டுங்க. என் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு உண்டுங்க. ஓடி வந்தால் பலவீனத்தை பார்க்கல, நெருக்கத்தை பார்க்கல, கூட்டத்தை பார்க்கல. அவளால உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நான் போய் எப்படி அதுல உட்கார முடியும்? எனக்கு புழுக்கமா இருக்குமே, எனக்கு காத்து இல்லையே, எனக்கு ஏசி இல்லையே அப்படின்னு சொல்லல. அவன் நினைச்சா ஒன்றுதான், இயேசுவை இன்றைக்கு நான் தொடுவேன். ஆமென். வந்து தொட்ட உடனே என்ன நடந்தது?
இன்னைக்கு ஆண்டவரை சமூகத்துக்கு நோக்கி வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, துன்பத்தோடு, உபத்திரத்தோடு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இன்றைக்கு வந்திருக்கலாம். இந்த தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையும் வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, அவை நான் தோற்று, அவை அவை தோல்வி இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு நீர் என்னோடு மலைகளை தாண்டிடு, கடும் பள்ளங்களை, மலைகளை நதிகளை முறியடிப்பே, சப்பானை சேர்த்திடுவே, சதிகளை அமே சப்பானை அமே. நீங்களோடு இருக்கும்போது திரைச்சாலை கதவுகளோ என் துதியினால் அமே, சிறைச்சாலை அமே என் துதி அமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இயேசுவே, அமே நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நாளும் வெற்றி வெற்றியே. சொட்டவுடனே அற்புதம் நடந்தது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கும் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். இதற்காக ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு மனதில் என்னென்னலாம் நினைத்து வந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை தந்து வெற்றியாய் நடத்த போகிறார். சோர்ந்து போகாதங்க. அவள் கேள்விப்பட்டா, எல்லாத்தையும் செலவு பண்ணினா, சற்றேதும் குணமாகல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், ஓடி வந்தால், தொட்டால், அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அதே தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு விடுதலையும் வெற்றியும் சுகமும் சந்தோஷமும் செழிப்பும் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் ஏராளமாய் உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி தலைகளை சாத்தி நம்ம ஜெபம் செய்யலாம். அப்படி இருந்த இடத்துல எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எந்திரிக்க வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நான் வரும்போது சோர்ந்து போய் வந்தேன். ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தை என்னை தேற்றினது. யாராவது இருக்கிறீங்களா? உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. யாரும் பார்க்க வேண்டாம், ஆண்டவர் பார்க்கட்டும். யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கைகளை உயர்த்தின அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறப்பா. உங்களுடைய கரங்களை தொட்டு இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதியும். சொந்து போய் வந்த இந்த பிள்ளைகளோடு கூட தேவன் இடைப்பட்டதற்காக நன்றி. உங்களுடைய மாறாத கிருபை தாங்கட்டும். கையை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தை பிடித்து நடத்தும். தேவையான அனைத்து தேவைகளையும் சந்தி. உங்களுடைய மாறாத கிருபை தாங்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அருமையான ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொள்வார்கள். தம்பி வரீங்களா?